உன்னுடைய ஒரு கரமாகப்பட்டது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய முடியும்? அடே துரியோதனா, இந்த சிறுவனை கொள்வதற்காக இத்தனை அரசுகள் எல்லாம் வந்து சக்கர வியூகம் அமைத்து சக்கர வியூகத்தில் என்னை நடுவத்திலே வைத்துக் கொண்டு என் கையை வெட்டி விட்டீர்கள். என்ன செய்வாய்? எப்படி கொடுக்கின்றோம்? லட்சம் சொல்லக்கூடிய ஒரு கையை வெட்டி விட்டால் வெட்டி விடுவா. ஒரு கை போனாலும் முகாய் விடுவா. மறுக்கை இருக்கிறது. ஜெகனி மாமா ஒரு கை விட்டு காலை வெட்டி அடி பஸ்ட் காலை வெட்டு. ஆமா ஒரு கடவுள் ஒரு காலம் துண்டிக்கப்பட்டு விட்டது. என்னடா செய்ய முடியும்? ஒரு கையும் ஒரு காலும் வெட்டிவிட்டால் உயிர் போய்விடுமா? ஒரு காலம் போனாலும் மறுக்கால இருக்குடா. ஒரு கையும் ஒரு காலும் இருக்கிறது. போட்டி போட்டியாக என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் கையும் காலம் வெட்டப்பட்ட அந்த கை எத்தனை பேர் அடித்துக் கொள்கிறது. வெட்டப்பட்ட கால் எத்தனை பேர் அடித்துக் கொண்டு கொண்டிருக்கிறது. தாமதம் செய்யக்கூடாது. அப்படியே வரட்டும். ஒரு காலம் போய்விட்டான். ஒரு கால் போய்விட்டது. இரண்டு கரமும் ஒரு காலம் போய்விட்டால் உயிர் போய்விடுமா? இப்போது உங்களை விட மாட்டேன். ஆனா ஒரு காலம் ஒரு காலை வைத்துக் கொண்டு இவனை இன்னொரு அதனால விடக்கூடாது.
எங்கள் இரண்டு கரத்தையும் கால்களையும் வெட்டி விட்டார்கள் பாடிகள். என் உடல் மட்டும் முடுக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போதும் நான் விடமாட்டேன். என் உடலை வைத்துக் கொண்டு நீ இப்ப எப்படி இருக்கிற தெரியுமா? ஆமா. ஏய் பெரியப்பா, மரியாதை கூட கை கால் வெட்டி கூட பெரியப்பா இரு கைகள் 2 கால்கள் வெட்டப்பட்டு நீ அம்மிக்கலை போல இருக்கிறாய். ஆட்ட முடியும் பெரியப்பா. நம்மளும் ஆணைமுகம் கொண்ட அரசர்கள். பெரியப்பா பெரியப்பா, எனக்கு கடைசி ஆசை ஒன்று. கடைசியாக எனக்கு ஒரே ஒரு இந்த கரங்கை இந்த கால்களெல்லாம் துண்டிக்கப்பட்டு சரி நான் இப்போது அம்மியை போல வெறும் உடல் மட்டும் இருக்கிறது. இப்போது எனக்கு ஒரே ஒரு முத்தம் தாருங்கள் பெரியப்பா. ஒரு முத்தம் தரணுமா? ஏன்னா எங்க அப்பா அதிக மகாராஜி தான் டெய்லி முத்தம் கொடுப்பாங்க. அதனால என்கிட்ட கேக்குறான். நான் கொடுத்துட்டா முத்தம் அல்வானா? மாமாவா ஆனா உனக்கு முத்தம் தானே வேணும். மகனே பெரியப்பா மகன் பாசமா கேட்கலாம்ல. பெரியப்பா பெரியப்பா, இப்போது நான் துண்டிக்கப்பட்ட வேதனையில் ரத்தமாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது நீ அங்கிருந்து முத்தம் கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும்? கிட்டே வந்து உதலோடு உதலை வைத்து 2 கையில 2 காலையும் என்னங்க செஞ்சிடுவான். உட்காந்து கொடுத்துடலாம். ஒரு பக்கம் மீசியா பிடிக்கணும் மாமா. ரத்தம் வளருது மாமா. நீ என்ன செய்ய போகிறாய்? அம்பிக்கார போல இருக்கிறாய். அடே மூடர்களே, இப்போது என் உடம்பு மட்டும் இருக்கிறது. அப்படி உடம்பு மட்டும் இருக்கிற போது இன்னும் என் உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எல்லாம் எப்பேற்பட்டவர்கள்? எப்படி? ஆணை முகம் கொண்ட அரசர்கள். அதனால ஆணை முகம் கொண்ட அரசர்கள் உங்களை மடித்தான் பாவி. ஆனால் இவன் தத்தையார்கள் வந்ததையானா எப்படி தவறி கதையாக வேண்டும்? ஏ மகனே மகனே என்று மாறி இங்கிருந்தா நம்ம உயிர் நிற்காது. ஆனால் அம்மா, உங்கள் மகன் அமர்கலம் சென்றிருந்தார் அல்லவா? அவர் இறந்து விட்டார். என் மகன் இறந்து விட்டாரா?
பாருங்கள் சுவாமி. நம் பிள்ளைய பார்க்காமல் இப்படி சுவாமி. தேவேந்திரா, சொல்லுங்க சாமி. அதாவது உன் மகனை காக்க வேண்டுமேயானால் நீ ஒரு பிராமணனாக வடிவம் எடுத்து அக்னி வளர்த்து அந்த அக்னியை சுற்றி வளமாக வர வேண்டும். என்ன காரணம் என்றால் எம்பெருமானுடைய சொல்லிற்கு அடிமைப்பட்டு சிறிய நாடகத்தை நான் நடத்த வேண்டும். வருகிற போது ஏதோ ஒரு அழுக்குறதாகப்பட்டது கேட்கிறது. யாரோ என்றாங்க, எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கலாம். சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் அவையமைத்தவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாங்கள். யாரோ அழுது கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். அக்கானே பகவானே என்னுடைய உயிரை தடுக்காதீர்கள் சுவாமி, அக்னி முட்டி அந்த அக்னியிலே விழுவதற்கு பார்க்கிறாயா? என்னுடைய சோதனையோ பெருஞ்சோதனை. எனக்கென்று இருந்தது ஒரே ஆண் பிள்ளை. அவனோ இன்றைய தினத்தில் மறைந்து விட்டான். எனக்கு இறுதி காலத்தில் எனக்கு கொல்லுவதற்கு எனக்கு மகன் கிடையாது. என்னுடைய மகன் இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். என்னை தடுக்காதீர்கள், சாக வேண்டும் என விடுங்கள். மனிதனாக பிறந்தால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆண்மகனாக பிறந்து பிள்ளை இறந்தவுடனே நான் உடனே இறக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, ஆண் மனிதராயா? ஏய், மனிதனாக பிறந்தால் மறுபடி அதாவது குழந்தை பிறக்கும். மகன் போனால் மகன் வருவாயா? அதனால மாறாதையா? சரி, உங்களுடைய சொல்லிற்கு நான் கட்டுப்படுகிறேன். என்னை மாளாதே என்று சொல்கிறாய் அல்லவா? நாளை ஒரு காலத்தில் நாளை காலத்தில் உனக்கு ஒரு மகன் என்று இருந்து அவன் இறந்திருந்தால் என்னை போல் நீ மாற மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. இந்த அக்னி சாட்சியாக. ஐயா, இந்த பூமாதேவி சாட்சியாக, ஆகாயம் சாட்சியாக, அனைவருடைய சாட்சியாக சந்திரகுலத்தை சேர்ந்தவன் சத்தியம் தவற மாட்டேன். எனக்கு ஒரு மகள் இருந்து இறந்திருந்தால் நான் இறக்க மாட்டேன். சத்தியம் தாய்மையான ஐயா. அப்படியாகட்டும். சரி, நானும் என்னுடைய நாட்டிற்கு சென்றுகிறேன். என் உயிரை நான் போய்க் கொள்ள மாட்டேன். சொல்லி கட்டுப்படுகிறேன். மாயவாகும், நீ சொன்ன வேலையை நான் முடித்துவிட்டேன். நான் செய்கிறேன். ஆண்டவா, நான் உன்னை பிரிந்து வராது இருந்தால் ஒரு உயிருக்கு 2 உயிர்கள் போயிருக்கும். யாரோ ஒரு பிராமணர் என் மகன் இருந்தான், இறந்து விட்டேன் என்று சொல்லி அக்னியை மூட்டி அதை இறக்கிறேன் என்று சொன்னார். நான் தடுத்து காப்பாற்றினேன். நல்லதை செய்திருக்கிறார். போலாமா?
இப்படி செய்து விட்டாயே என்னுடைய மருமக்களை பார்த்தீர்கள் சிறிய வயதிலே விரிவாக்கி ஆகிவிட்டாரே என் மகனை யார் கொண்டாலோ அவளை கொல்லாமல் விட மாட்டேன் ஆண்டவா. அர்ஜுனா, என் மகனை யார் மகிழ்ந்தாரோ அவனை நாளை கைமார் பொழுது இருப்பதற்கு இரு உள்ளாக அவனை கொல்லாவிட்டால் நான் சந்திர குலத்தைச் சேர்ந்தவன் சத்திய தவறாத அர்ஜுனனே இல்லை மாமா. அர்ஜுனா, ஆமா, சபதம் வைத்து விட்டால் போதாது. அது சாதிக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். நாளை பனைப்பொழுதில் உன் மகனை கொண்டவனை கொள்வேன் என்று சொன்னாயே. பனைப்பொழுதில் இருந்தால் போதும், என் மகனை கொன்றவனை கொல்லாமல் விடமாட்டேன் இந்த அர்ஜுனன். அவனை கொல்லக்கூடியவன் தலை வெடித்து சாக வேண்டும் என்று அவன் தந்தையா விளைந்து வரக்கூடிய ஜெயச்சந்திரன் ஆணையத்தை மடிவிலே தவம் செய்து கொண்டிருக்கிறான். அதை முன்னணியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இப்போது இவன் இறந்தாலும் இவனை எடுத்து அடக்கம் செய்துவிட்டு உடனடியாக நாம் குளித்து விட்டு கைலாயம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த சைந்தவனிடத்திலே இருந்தது சிவாஸ்திரம். நாளை அவனை கொல்ல வேண்டுமேயானால் சிவபெருமானுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரலாம். அதனால சிவபெருமான இடத்திலே சென்று தவம் செய்து ஒரு தனையை வாங்கி வந்து பிறகு இந்த சைந்தவனை கொல்ல வேண்டும். அந்த தலை சென்று அவன் தந்தை கையிலே விழ வேண்டும். அவனும் சாக வேண்டும், இவனும் சாக வேண்டும். புறப்படு. நான் இருக்கும் வரையில் கவலை வேண்டாம். நடப்பது நடந்து விட்டது. எடுத்து அடக்கம் செய்துவிட்டு கர்ப்பிணியாக இருக்கிறேன். எனக்கு என்ன வழி சொல்லுங்கள் அப்பா. இப்பவும் ஒன்றும் கவலை வேண்டாம். நீ என் பிள்ளை பிறந்தவுடனே எனக்கு அப்பா யாருன்னு கேட்டாலும் யாரப்பா சொல்லுவேன். தந்தையில்லாத பிள்ளைகள் எத்தனையோ இருக்கிறது. தாயின் வழியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது நன்னடத்திலும் இருக்கிறது. ஆனால் சில பிள்ளைகள் தான் தாயினுடைய வார்த்தை கேளாமல் தருதலைகளாக ஓடி அலைந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போது நீ அங்கே சென்று உன் தாய் வீட்டில் பத்திரமாக இருந்தேயானால் அது நடப்பது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். புறப்படும் கொண்டு சென்று பத்திரமாக விட்டு மகனை அழைத்து செய்து விடலாமா? இப்போது கைலாயம் புறப்பட வேண்டும். இரவோடு இரவாக சென்று அந்த சிவபெருமானிடத்திலே கண்ணீர் பூஜை செய்து ஒரு வரம் வாங்கி வர ஆத்திரத்தை வாங்கி வந்து இந்த சைந்தவனை கொள்ள வேண்டும். சைந்தவனுடைய தலை சேர்ந்தவன் தகப்பன் கையில் விழுந்ததை உண்டானால் அவனும் இறக்க வேண்டும். புறப்படலாமா? அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்துடன் முடிக்கப்பட்டது. இன்று இரவு சாயந்தரம் நடக்கக்கூடிய நாடகம் 17ஆம் நாள் சண்டை கர்ண மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெற உள்ளதால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளும் நாடகக்கலா ரசிக பெருமக்களும் சூழ்ந்திருந்து இந்த நாடகத்தை கண்டு பேராதரவு நல்குமாறு மிகவும் பகிர்ந்தோடு கேட்டுக்கொண்டு இந்த நாடகம் இன்றுடன் முடிக்கப்பட்டது. அபாரமான சென்று வருகிறோம். Hey!
டாக்டர் போடுவாங்க ஆபீஸ்ல